எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலேட்டடான கண்டென்ட் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துலேருந்து இந்த கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட ரிப்பீட் ஆகியிருக்குங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ குற்றாலம் ரிலேட்டடான கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ வஉசி ரிலேட்டடான கண்டென்ட்டும் ப்ரீவியஸ் இயரில் எலிஜிபிள் டெஸ்ட்டில் கேட்ட கண்டென்ட். சரிங்களா, நான் நிறையா போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனும் நிறையா ரிப்பீட் ஆனது தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2025 இன்னைக்கு நடந்த கொஸ்டினோட கண்டென்ட் பார்த்துருவோமா? ஸோ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுதேன். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா, ஸோ மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் நம்மளுக்கு நார்மலாக வாட் இஸ் வாட்டில் கேட்குறது 9 கொஸ்டின். மீதி இருக்கிற 4 கொஸ்டினும் பொறுத்துக வடிவில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பொறுத்துக வடினா ஒரு கொஸ்டின் மட்டும் தெரியாது, 4 கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரிஞ்சால் தான் போட முடியும். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னாக்கி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் மொத்த கொஸ்டின்கள் 25. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிகமாக 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மொத்த கொஸ்டின் 13 கட் ஆஃபில் ஏறுற மாதிரி. இப்போ பொறுத்துகைக்குள்ள உள்ள 4 ஆப்ஷனையும் சேர்த்து பார்த்தோம்னா மொத்தம் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் நிறைய ரிப்பீட்டடாக ஆனதும் இருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்த கண்டென்ட்டில் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு பொறுத்துக சார்ந்த கண்டென்ட் 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னது, பொறுத்துக மட்டும் 17, அது எல்லாமே கவர் ஆகிருக்கும். சரிங்களா, பொறுத்துக சார்ந்து மாடல் என்ன எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி கூற்றுகள் காரணம், கூற்றுகள் எத்தனை கூற்றுகள் சரி தவறுன்னு கேட்பாங்க. அந்த கண்டென்ட் ஒன்று தான் இருக்குது, அது ஒன்று தான். நம்மளோட மொழி சார்ந்த கண்டென்ட் இருக்குது. சரிங்களா, மொழி கொஸ்டினில் கேட்பாங்கல்ல, அது போக கூற்று காரணம் கொடுத்துட்டு இந்த கூற்று சரியா காரணம் சரியா ரெண்டும் சரி அந்த மாதிரி கேட்பாங்களா, அந்த இடத்துல ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ மொத்தம் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இந்த 27வது கொஸ்டினில் காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலின்னு இருக்கா. இந்த கொஸ்டினை நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அகரை வரிசைப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எலிஜிபிளில் கேட்கும் போது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கி இது எத்தனாவது மாதத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் கொஸ்டினை பார்த்துக்கோங்க, மொத்த பருவம் எத்தனாவது பருவம் எந்த மாதத்தில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் 10th புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். இதே மாதிரி 7ஆவதில் உள்ள மருந்து பொருட்களில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒன்றுக்கு மேலே கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது ஏதோ அதை நல்லா படிச்சுக்கோங்க, பொருந்தாததில் கேட்பாங்க அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டிருந்தேன். ஸோ இதில் கொஞ்சம் கண்டென்ட் அப்படியே மாற்றி அகர வரிசையில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கேட்பாங்க. ஸோ அடுத்த கண்டென்ட் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ நம்மளுக்கு திருக்குறள் சார்ந்த கண்டென்ட் கேட்டிருக்காங்க. திருக்குறளில் நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு ஜென்ரல் தமிழ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னாக்கி திருக்குறள் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே இது நம்மளுக்கு ஜிஎஸ்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 200 கொஸ்டின்குள்ள 9 கொஸ்டின் திருக்குறள் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் சீரீஸ் சார்ந்து படிச்சுக்கோங்க, அதாவது எண்ணிக்கை ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மொத்தம் ஒரு 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி திருக்குறளில் துறவரவியலில் அதிகாரம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கை ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள், ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் ஒரே டாப்பிக்ல இருந்து அதிகம் வந்ததை மட்டும்தான் சொல்கிறேன். 100 கொஸ்டின்னு சொல்லணும்னாலும் சொல்லிடுவேன். இப்போதைக்கு நான் அதிக கொஸ்டின் கேட்டிருக்கதை மட்டும் முன்னாடி சொல்லிடுறேன். தலைவர்கள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. யாரை பற்றிலாம் அப்படின்னாக்கி டிகேசி, ஊவேசா, இன்னொன்று வஉசி, டிகேசி, வஉசி, காயிதே முல்லத்து, ஊவேசா பற்றின கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ இவங்களை பற்றிலாம் நம்மளுக்கு கூற்றில் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்டென்ட் கேட்டிருக்காங்க. இது போக ஸ்கீம்ல இருந்தும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது போக நூலாசிரியரான கண்டென்ட் நம்மளுக்கு புக்கில் இல்லை அப்படின்னாலுமே சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் புக்கில் இருக்குது. ஸோ அதில் இருந்து நம்மளுக்கு
சரியான இணை ரிலேட்டடான கண்டென்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ நூலாசிரியரில் வாட் இஸ் வாட்லேயும் கேட்டிருக்காங்க. அதாவது நான்மணி கடிகையினோட ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். அப்படிங்கிறதுக்கு நாகனார்னு மட்டும் இருக்குது. சரிங்களா? விளம்பிங்கிறது அவரோட ஊர், நாகனாருங்கிற பெயர் வந்து இருக்குது. அந்த கண்டென்ட் போக நூலாசிரியரில் ஆசிரியர் பேரை கொடுத்துட்டு அதுக்கு 4 பேரோட பேரை கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன சரியான இணையை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏதாவது 2 சரியாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினும் நம்மளுக்கு முக்கியம், அந்த கொஸ்டினோட மாடலும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எந்த மாடலில் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதே போக இருபொருள் தருக தாரணி அப்படிங்கிற ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் பன்மொழி கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன எழுத்து, பெயரச்சம், அக்ரிணை, ஒருமைப்பன்மை, நிகழ்காலம் இதை மாதிரி கேட்டிருக்காங்க. பால் வந்து நம்மளுக்கு புதுசாக கேட்ட கொஸ்டின். உயர்திணை, அக்ரிணை அந்த ரிலேட்டடான கண்டென்ட்லேருந்து நம்மளுக்கு ரொம்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முக்கியமாக நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி நிறுத்தர் குறியீடு டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு எந்த கண்டென்ட்டை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா அரைப்புள்ளி, காப்புள்ளி, நிறுத்தர் குறியீடு ரிலேட்டடாக. அதில் அரைப்புள்ளியை வந்து கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது போக எழுத்து, சொல்லு ரிலேட்டடான கண்டென்ட் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொறுத்துக, அதாவது எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக அந்த ரிலேட்டடான கண்டென்ட்டும் நம்மளுக்கு இங்கே கவர் ஆகுது. விரித்து அந்த இது சொல்லு வந்து தொடராக்குகன்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து ப்ரீவியஸ் இயரில் நான் போட்ட கண்டென்ட் நிறைய கொஸ்டினில் ரிப்பீட் ஆகுது. இது கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்மளோட கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட நிறைய போட்டிருக்கோம். ஒரு 50 கொஸ்டினுக்கு மேலே ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்து மாடல் கிடைக்கலன்னு வந்து எலிஜிபிள்லேருந்து நிறைய போட்டிருந்தோம். அந்த எலிஜிபிள்லேருந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனும் நிறையா வந்திருக்கு. சரிங்களா? ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபும் வந்திருக்கு. ஒளி மாறுபாடு ரிலேட்டடான கண்டென்ட்டும் வந்திருக்கு. மரபு தொடர் அந்த கண்டென்ட்டும் வந்திருக்கு. ஒரு பொருள் தரும் பல சொல், பல பொருள் தரும் ஒரு சொல், ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாமே அந்த கண்டென்ட்ல இருந்தும் நிறையா வந்திருக்கு. இது எல்லாமே கவர்மெண்ட்டில் நடந்த கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ நான் கண்டென்ட்டில் போட்டிருக்கேன், பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதோட தெளிவான வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி டைம் இருந்தால் கொடுத்துட்றேன். சரிங்களா? நான் வெளியில் இருக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். இன்றைக்கி நான் வந்து ஓவரால் வியூ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. பார்க்குறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எக்ஸாம் ஹாலில் பேசினவங்க இது குரூப் 4 எக்ஸாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்களாம். பயப்படாதீங்க, அடுத்து குரூப் 2 வருது. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.